இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர். ஒரு நம்பரை நம்ம இன்புட்டா ரீட் பண்ணி அந்த நம்பரோட ரிவர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராம்ல ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ponio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ponio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகுறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின் தென் ஒரு பெரான்தெசிஸ். இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இந்த ப்ரோக்ராம்ல நான் இப்போ ஒரு இன்டீஜர் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டேட்டா டைப் வந்து இன்ட் ஸ்பேஸ் விட்டு ஒரு நம்பர் வேணும். அதனால் நம் அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அந்த நம்பர்ல இருந்து டிஜிட்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி அதை ஆட் பண்ணி சம் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ கமா கொடுத்துட்டு அடுத்த வேரியபிள் சம். தென் ஒவ்வொரு டிஜிட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணிட்டு அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ சிஎல்ஆர் எஸ்இஆர்னு டைப் பண்ணிட்டு பேரான்தசிஸ் போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இருந்து இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பெரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும். நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பெரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் நான் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இன்புட்டை ரீட் பண்ண போறேன். ஸோ ஸ்கேன்எஃப்னு டைப் பண்ணிட்டு பெரான்தசிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா %d அதை நான் ஒரு தடவை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ ஸ்கேன்எஃப்ல கண்டிப்பாக அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். தென் வேரியபிள் நேம் வந்து நான் நம் அப்படிங்கிற வேரியபிளை இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பெரான்தசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். கீபோர்ட்ல இருந்து ஒரு நம்பரை இன்புட்டா ரீட் பண்ணி அதை நம் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை வந்து ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம செப்பரேட் பண்ணி அதுல இருந்து சம் கால்குலேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 153. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற அந்த 3யை மட்டும் நான் இப்போ செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் நம்பர் %10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்பரை நம்ம 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த நம்பர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் நமக்கு செப்பரேட்டா கிடைக்கும். எக்ஸாம்பிள் நான் இப்போ 153ன்னு எடுத்திருக்கேன்னா அந்த 153யை 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு 3 மட்டும் செப்பரேட்டா கிடைக்கும். ஏன்னா 15 டைம்ஸ் இருக்கும். ஸோ கோஷன் வந்து 15. ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் டிஜிட் 3 மட்டும் நமக்கு செப்பரேட்டா கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை செப்பரேட் பண்றதுக்கு அந்த நம்பரை 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை நான் ரிமைண்டர் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அந்த ரிமைண்டரை சம் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சம் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். அந்த சம்ங்கிற வேரியபிள்ல கொண்டு போய் ரிமைண்டரை நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை நான் சம்ங்கிற வேரியபிள்லயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். அப்போ இனிஷியலா சம்ல ஒரு வேல்யூ இருக்கும். அது கூட தான் நம்ம இந்த ரிமைண்டரை ஆட் பண்ண போறோம். அப்போ ரிப்பீட்டடா ஆட் பண்றதுனால நான் சம்ல வந்து இனிஷியலா 0 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஒரு மல்டி டிஜிட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை ரிமைண்டர்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த ரிமைண்டரை கொண்டு வந்து இந்த சம்ங்கிற வேரியபிள்ல ஆட் பண்ணியிருக்கோம் 0 கூட. அதை ஆட் பண்ண ரிசல்ட் இப்போ சம்லயே ஸ்டோர் ஆயிருக்கும். தென் அந்த மல்டி டிஜிட் நம்பர்ல இருந்து ஒரு டிஜிட் போக மிச்சம் 2 டிஜிட் இருக்கும். அந்த 2 டிஜிட்டை மட்டும் நம்ம செப்பரேட் பண்றதுக்கு அந்த நம்பரை
10ஆல டிவைட் பண்ணணும். அப்ப நம்பரை 10ஆல டிவைட் பண்ணும்போது கோஷன்ல அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் தவிர மிச்சம் இருக்கிற 2 டிஜிட்டும், அதாவது 10th பொசிஷனும் 100th பொசிஷனும் நமக்கு செப்பரேட்டா கிடைக்கும். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் இப்போ நமக்கு ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன்னா அந்த 3 டிஜிட் நம்பர்ல இருந்து 3 டிஜிட்டையுமே செப்பரேட் பண்றதுக்கு இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு 3 தடவை ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நான் இப்போ ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்க்கு உள்ள கொடுக்குறேன். நான் இப்போ வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ வைல்னு டைப் பண்ணிட்டு பேரான்டிசிஸ் போட்டு அதுக்குள்ள ஒரு டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் லூப்பை வந்து ரிப்பீட் பண்ண போறோம். அதனால நான் நம் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்திருக்கேன். அந்த நம்பர் வந்து பாசிட்டிவா அப்படின்னு செக் பண்றேன். அதாவது நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சுன்னா அந்த லூப்புக்கு உள்ள வரணும். ஸோ லூப்பை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ், தென் அந்த லூப்பை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் தான் அந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும். எப்போ நம்பர் வந்து ஈக்குவல் டு 0 ஆர் லெஸ் தேன் 0 ஆகுதோ அப்போ வைல் லூப் வந்து ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்த அந்த நம்பரை ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்ணணும். ஸோ 153 இருந்ததுன்னா 351 அப்படின்னு கிடைக்கணும். ஸோ இப்போ ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றதுக்காக இந்த சம்ல மல்டிப்ளைட் பை 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ ஸ்டார் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க 2 ஆப்ரேட்டர் வர்றதுனால ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதை நான் ஒரு parenthesis குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ தட் இந்த parenthesis உள்ள இருக்கிற எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் ஆகும், 10ஆல மல்டிப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் தான் ரிமைண்டர் வந்து ஆட் ஆகும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் 153ன்னு கொடுத்தேன்னா சம்ல இனிஷியலா 0 இருக்கு. அப்போ 153ல இருந்து 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 3 மட்டும் செப்பரேட் ஆகும். இனிஷியலா 0 இருந்தது சம்ல, 0 × 10 0 தான். அந்த 0 கூட நான் ரிமைண்டர் ஆட் பண்றேன். அப்போ இப்போ சம்ல எனக்கு 3 இருக்கும். தென் அந்த 153யை 10ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 15 மட்டும் கிடைக்கும். நான் இப்போ வைல் லூப்ல கொண்டு போய் அந்த 15ஐ கிரேட்டர் தேன் 0வான்னு செக் பண்றேன். ஸோ கண்டிஷன் வந்து ட்ரூ. தென் அந்த 15ல இருந்து 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டிஜிட் 5 மட்டும் செப்பரேட்டா கிடைக்கும். ரிமைண்டர்ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த ரிமைண்டர்ல 5 இருக்கு. அந்த 5ஐ கொண்டு போய் இப்போ நம்ம சம்ல ஆட் பண்ணணும். ஆல்ரெடி சம்ல நம்ம செப்பரேட் பண்ண 3 இருக்கும். ஸோ இப்போ 3 × 10. ஏன் அப்படின்னா 153 அப்படியே ரிவர்ஸ் ஆகணும். ஸோ இப்போ 1s பிளேஸ்ல இருக்கிறது இப்போ 100 பிளேஸ்ல வரும். அதுக்காக தான் நம்ம இங்க ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 3 × 10 30 கிடைக்கும். 30 + 5 35 வந்து இப்போ சம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். தென் அந்த 15ஐ 10ஆல இப்போ டிவைட் பண்ணும்போது கோஷன் 1 மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ நம்பர்ல வந்து இப்போ 1 இருக்கு. ஸோ நான் லூப் செக் பண்ணுவேன். 1 வந்து கிரேட்டர் தேன் 0வா, கண்டிஷன் வந்து ட்ரூ தான். தென் 1 வந்து 10ஆல மாடுலஸ் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும். இருக்கதே ஒரு டிஜிட் தான், அதுவும் 10ஐ விட சின்ன நம்பர் தான். ஸோ அப்புறம் 1 தான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் வந்து இப்போ 1. ஆல்ரெடி சம்ல 35 இருந்தது. ஸோ 35 × 10 இப்போ 350 ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா 153 அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்போ 350 பிளஸ் ரிமைண்டர் 1 சேரும்போது 351 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 டிஜிட் நம்பர் 153 இந்த பிளேஸ்ல அப்படியே ரிவர்ஸ் ஆகி 351ஆ மாறிடுச்சு. தென் இப்போ டிவைடட் பை 10, லாஸ்டா நம்பர்ல 1 தான் இருந்தது. 1 டிவைடட் பை 10 கொடுக்கும்போது கோஷன் வந்து 0. அப்போ நம்பர் வந்து இப்போ 0 ஆயிரும். ஸோ 0 ஆகும்போது லூப் வந்து இப்போ ரிப்பீட் ஆகாது, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். நம்ம கொடுத்த அந்த 3 டிஜிட் நம்பர் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி 351 அப்படின்னு மாறியாச்சு. அது சம்ங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம பிரிண்ட்எஃப்ல கொண்டு போய் அந்த சம்மை இப்போ டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிவர்ஸ் த நம்பர் கிடைக்கும். நான் இப்போ printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ்குள்ள. தென் வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். சம்ல தான் ரிசல்ட் இருந்தது, அதனால நான் சம்மை டிஸ்பிளே பண்றேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். தென் அது பக்கத்துல சம்ல இருக்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஃபைனலா ஒரு getCH ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். நான் இப்போ கம்பைல் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் ரன் பண்றேன். நான் இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் இன்புட் கொடுக்குறேன் 153. பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் 351 அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு 3 டிஜிட் நம்பரை நம்ம ஒவ்வொரு டிஜிட்டா செப்பரேட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த சம்ங்கிற வேரியபிள ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட்ங்கிற பொசிஷன்ல இருக்கிறது இப்போ 100 பொசிஷனுக்கு போகணும். அதுக்கு தான் இந்த 10ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த டாஸ்க் வந்து ரிப்பீட்டடா நடக்கும். எப்போ நம்பர் வந்து 0 ஆகுதோ அப்போ லூப் வந்து ஃபால்ஸ் ஆகி லூப்பை விட்டு வெளியே போயிடும். அப்போ நம்ம 153ன்னு கொடுத்தோம்னா ரிவர்ஸ் ஆகும்போது 351 அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-அ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.